இன்னைக்கு யானை இருக்கு, நீ இருக்க. இன்னைக்கான சமாச்சாரம் கேட்டாலும் ரைட்டு. ஆனா நான் முன்னாடி புண்ணியம் பண்ணிட்டு வந்ததுனால தான் நான் மனுஷனா பிறந்தேன். அது முன்னாடி பாவம் பண்ணிச்சு. அதனால தான் அது வந்து மற்ற ஜீவராசியை பிறந்திருக்குன்னு சொல்றடா. அதை நீ போய் பாத்தியா அது என்ன பாவம் பண்ணிச்சுன்னு? சரி நீ போய் பாத்தியா என்ன புண்ணியம் பண்ணுன்னு? பார்க்கல. அப்ப இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியல. அப்ப நீ குழப்பவாதியே இல்லையா? கண்டிப்பா குழம்பிதான். அதனால தான் சொல்றாரு எனில், அதுக்கு தான் சொல்றாரு இதெல்லாம் எந்த காலத்துல நடந்தது உன்னால சொல்ல முடியுமா? கட்டாயமா முடியாதுங்க. அதுக்கு என்ன சொல்றாரு? சொல்ல முடியாது அப்படின்றாரு. இந்த இடம் தான் நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய இடம். ஞானம்னா என்னன்னு இந்த லைன்ல தான் நமக்கு புரியணும். எனில் அவனுக்கு அனுபவம் இல்லாத சங்கதிகளில் நம்புவதில் பயனில்லை. சொல்றது புரியுதா? அவனுக்கு அனுபவம் இல்லாத சங்கதியை நம்புவதில் பயனில்லை. உனக்கு அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்தை நீ நம்புறதுல ஏதாவது புண்ணியம் இருக்கா? இப்ப நீ ஏற்கனவே போய் மனுஷனா பிறகுறதுக்கு நான் புண்ணியம் பண்ணேன், அது உனக்கு தெரியுதா? தெரியல. உன் அனுபவத்துக்கு அது புரியுதா? புரியல. அப்ப அதை போய் நீ நம்பிட்டு இருக்கியே. அப்ப அது போல நம்புவது தவறு. அவனுடைய அனுபவத்திற்கும் யுக்திக்கும் சுருதிக்கும் அனுசரித்தது எதுவோ அதைத்தான் நம்ப வேண்டும். ஏனென்றால் எறும்பு முதல் நாம் உட்பட என்னவெல்லாம் சிருஷ்டிகள் உலகில் கேட்கின்றனவோ, காண்கின்றனவோ, அறிகின்றனவோ அவையெல்லாம் ஒரே ஜீவன் ஆகும். இப்படி வித்தியாசமாய் காணப்படுவது உருவ வித்தியாசமே ஆகும். தவிர அவனுடைய ஜீவன் வெளியில் வியாபித்த போது சக்தி ஆயிற்று. அந்த சக்தி தன்னுடைய ஜீவன் மற்றும் உள்ளவர்களாகி பிரதிபிம்பிக்கும் போது இக்காணப்படும் உலகம். இதை பின்னால் சொல்றோம். அதாவது நம்ம ஜீவன் பிரதிபிம்பிச்சு தான் உலகம் உண்டாச்சு. இதை நான் பின்னாடி உனக்கு விவரமா எடுத்து சொல்றேன். அதனால நமக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நம்ம நம்பணும். இப்ப நம்ம யாரு? மனிதர்கள். ஜீவன். மனிதர்கள் தான் கிடையாது. அதுதான் நம்மளா நம்பி. நீ மனிதன் நினைச்சுக்கிட்டு தான் இவ்வளவு அட்டூழியம் பண்ற. அதை யானைன்ற, அதை பூனைன்ற, அதை புலின்ற. ஆனா இவர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் அறிவு யோசிச்சுப்பாரு. எல்லாமே உயிர்கள் தான். ஜீவன் தான். எல்லாருமே ஒரே ஜீவன் தான். நீ யாரு? ஜீவன். நீ மனுஷன் தானே? ஆமா. செத்து போயிட்டீங்கன்னா அது என்ன சொல்றது? ஜீவன் இல்லாம உயிர் இல்லாம போன ஒரு பணம். அப்ப நீ மனுஷன் செத்து போயிட்டீங்கன்னா போனோம். ஆமா. ஏன்னா செத்து போயிட்டா அதுவும் ஒரு பிணம் தான். அப்ப மட்டும் ஏன் ஒண்ணு சேர்த்துக்கிற? உயிரை மட்டும் ஏன் தனியா பாக்குற?